வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி, பாவங்களை சுமக்கும் மனிதன். பாவச் செயல்களால் வரும் பதிவிற்கான காரணங்கள் எண்ணில் அடங்காமல் இருக்கும். அதற்கான சூழ்நிலைகளும் கணக்கில் அடங்காமல் வரும். எனவே ஒன்று செயல்பதிவு, அதாவது புண்ணிய பதிவுகள், மற்றொன்று வினைப்பதிவு, பாவப்பதிவுகள். இரண்டுமே செயல்பதிவுதான் என்றாலும் ஏன் மற்றொன்றை வினைப்பதிவு என்று சொல்கிறோம் என்றால், அது காலத்தால் துன்பமாக வரவேண்டிய பதிவாக இருப்பதனால் அதனை வினைப்பதிவு என்று பெயர் வைத்து அழைக்கிறோம். மனிதனானவன் வினைப்பதிவுகள் என்ற ஒன்றை மட்டுமே தனது வாழ்நாளில் தொடர்ந்து சேர்த்து கொண்டே இருக்கிறான். தான் பிறக்கும் போதே கொண்டு வந்த பழவினைகளுடன் புகுவினைகளை அளப்பரிய அளவில் சேர்த்துக் கொள்கிறான். புலனின்ப வாழ்க்கையில் மயங்கி கிடப்பதால் அவனுக்கு வினைப்பதிவுகளையும் அதனை பற்றி அறிவதற்கும் நேரம் இல்லை. தான் அனுபவிக்கும் துன்பங்களுக்கான காரணத்தையும் அறிய முற்படுவதில்லை. மாயை என்ற உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதன் அறிவின் குறைபாட்டுடனேயே பிறந்து அறிவின் குறைபாட்டுடனேயே மறைந்தும் போகிறான். இத்தகைய துன்பகரமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களை உய்விப்பதற்காகத்தான் பல மகான்கள் தோன்றினார்கள். அந்த மகான்களின் வரிசையில் தோன்றியவரும் நாம் வாழும் காலத்தில் நம்முடன் பயணித்தவர்தான் நமது ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அதற்காகத்தான் பாவப்பதிவுகளும் போக்கும் வழிகளும் என்ற அகத்தாய்வு பயிற்சி அவரால் அருளப்பட்டது. சேர்த்து வைத்த பாவப்பதிவுகள் நீக்கப்பட வேண்டும், அல்லது அழிக்க வேண்டும், அல்லது கழிக்க வேண்டும் என்பதற்கான பயிற்சியின் அவசியம் இருக்கிறது. ஏனெனில் அது இருக்கும் வரை துன்பத்தை விளைவித்துக் கொண்டே இருக்கும். ஆக பதிவு என்பதை இரண்டு வகையாக பிரித்திருக்கிறோம். ஒன்று துன்பம் போக்கும் பதிவுகளை புண்ணியம் என்றும், மற்றொன்று துன்பம் கொடுக்கும் பதிவுகளை பாவம் என்றும் அறிந்து கொள்கிறோம். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷி பாபா அம்மா அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை, பாவங்களை சுமக்கும் மனிதன். இது சுமை என்ற வார்த்தையை அடிப்படையாக கொண்டு இன்றைய சிந்தனை வெளிப்பட்டிருக்கிறது. பாவங்களை சுமந்து கொண்டிருக்கும் மனிதன். இப்போ சுமந்து கொண்டிருப்பது என்றால் அது மனதிற் உணர்வுக்கு வெளியிலே புறத்திலே அது ஒரு சுமையாக, ஒரு துன்பமாக, அல்லது துன்பம் வருவது என்பதற்கான ஒரு பய உணர்வாக இப்படி இருப்பதைத்தான் சுமை என்று சொல்லுகிறோம். இப்போ துன்பம் ஏற்கனவே அனுபவித்திருக்கிறோம் என்பதையும் மனம் சுமையாக பார்க்கிறது. துன்பம் வந்துவிடுமோ என்பதையும் சுமையாக பார்க்கிறது. துன்பம் வருவதற்குரிய சூழ்நிலை இருந்தாலும் அதையும் சுமையாக பார்க்கிறது. அப்போ இந்த துன்பம் என்பது எதன் அடிப்படையில் வருகிறது என்று பார்த்தால், அந்த வினைப்பதிவு என்ற பாவப்பதிவு ஒன்று மட்டும்தான் விளைவாக நமக்கு துன்பமாக வருகிறது. அப்போ இந்த பாவங்களை சுமக்கும் மனிதன் என்ற தலைப்பு அப்படின்னு பார்த்தா, இது ஒன்றுதான் சுமையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இப்போது
பதிவு என்று சொன்னால் 2 பதிவுகள் இருக்கிறதே, பாவப்பதிவு, புண்ணிய பதிவு என்று சொல்லுகிறோமே. பாவமும் பதிகிறது, புண்ணியமும் பதிகிறது என்று சொல்லுகிறோமே. சரி, பாவத்தை சுமந்து கொண்டிருக்கும்போது அந்த சுமை துன்பமாக தெரிகிறதே, அந்த புண்ணியம் என்ற சுமை நமக்கு இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் தெரிய வேண்டுமே. அப்படி ஒன்றும் தெரியவில்லையே. அப்படி ஏதாவது ஒரு சுமை, புண்ணியம் என்ற சுமை சுமந்து கொண்டு யாராவது ஒரு மகிழ்ச்சியாக இன்பமாக இருப்பதை பார்த்திருக்கிறோமா என்று கேட்டால், பொதுவாக மனித வாழ்க்கையை பாருங்கள், எப்பொழுதும் துன்ப உணர்வு அல்லது துன்ப உணர்வுக்கான ஒரு பயம், இடையில இன்பம் மகிழ்ச்சி என்பது வந்து போவது போல தான் இருக்கிறதே தவிர நிலையான சுகம், நிலையான மகிழ்ச்சி, நிலையான இன்பம் என்ற ஒன்று எவரிடமும் இல்லை. எவரிடமும் இல்லை. அதாவது எவரிடமும் இல்லை என்று சொன்னால், இந்த பாவப்பதிவுகள் என்ற ஒன்றை சமன் செய்து அழித்து ஒரு ஞான நிலையில் இருப்பவர்களை தவிர சாதாரணமாக இந்த சமுதாய மனிதர்கள் யாரிடமும் அப்படி இல்லை. நிலையான சுகம் என்பது இல்லை. சரி, ஆனால் மனிதன் நிலையான சுகத்தை தான் தேடுகிறோம். நிலையான துன்பம் இருக்கிறதா? இருக்கிறது. ஒரு துன்ப உணர்வு அது அப்படியே துன்ப உணர்வாக நீடித்து கொண்டே இருக்கிறதே. ஆனால் ஒரு இன்பம் மகிழ்ச்சி என்ற உணர்வு வருகிறது. ஆனால் அப்படியே இருந்து கொண்டே இருக்கிறது என்று எங்கேயாவது சொல்ல முடிகிறதா? இல்லை. ஒருவன் ஒரு துன்ப உணர்வை அனுபவித்து விட்டு அதை கவலையாக்கி கொள்கிறான். அந்த கவலை, நான் எத்தனை வருஷமாக 5 வருஷமாக கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். 5 நாளாக கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். காலையிலேருந்து இன்றைக்கி என்னமோ தெரியல, மனசு கஷ்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சரி, இப்போது ஏதாவது ஒன்றை பெறுகிறான், அதை அனுபவிக்கிறான், இன்பமாக இருக்குது. இப்போ காலையில் என்ன பண்ணால், அவனுக்கு பிடித்த ஒரு உணவை சாப்பிட்டான், கிடைத்தற்கரிய ஒரு உணவை சாப்பிட்டான். மாலையில் சொல்கிறான், காலையிலிருந்து எனக்கு இன்பமாகவே இருக்குது. எங்காவது சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இல்லை. சாப்பிடும்போது இன்பமாக இருந்தது என்று சொல்லுகிறான். அப்படியே இருக்குன்னு சொல்லலையே. ஆனால் மற்ற துன்பத்தை என்ன சொல்கிறான்? காலையிலேருந்து எனக்கு துன்பமாகவே இருக்குது, அவர் பேசுனது எனக்கு துன்பமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இருக்குது. ஆனால் ஒருத்தர் ஒரு பாராட்டு செய்கிறார், ஏதோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொல்கிறார். அப்போ அவர் சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப இதமாக இருந்தது என்று சொல்கிறான். இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலை. ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லலை, அது பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்கிறான். நல்லா சிந்தனை செய்து பாருங்கள். எங்காவது அப்படியே இருந்து கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிறதுல இந்த துன்பம் என்ற உணர்வும் அதை கவலையாக மாற்றிய உணர்வும் தான் இருந்து கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஞானிகள் போன்ற ஒரு மகான்களுக்குத்தான் அந்த இன்பம், சுகம், அமைதி, ஆனந்தம், மகிழ்ச்சி இது இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அதுவும் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் சாதாரண மனிதன் என்ன செய்யவில்லை? அந்த நிலைத்த சுகம், நீடித்த சுகம் என்பது அடைவதற்கான ஒரு பாதையில் பயணித்து அதற்கு செய்ய வேண்டிய செயல்களை செய்யவில்லை. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த சுமையாக இருந்து கொண்டே இருக்கிறதல்லவா, சுமந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த பாவப்பதிவுகள் இருக்கிறதல்லவா, அதை அழித்து விட வேண்டும். அதை அழித்து விட்டால் இந்த சுமை என்பது இருக்காது. அப்போ என்ன ஆகும்? சுகம் என்பது இருந்து கொண்டே இருக்கும்.
எப்பொழுது? காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அமைதியாக இருந்து கொண்டே இருக்கிறார். அவர் 5 வருடமாக ஆனந்தமாக அமைதியாக இருந்து கொண்டே இருக்கிறார். எப்போ? எவ்வளோ நாளைக்கு வேணாலும் இருக்கலாம். இப்போ இந்த பாவப்பதிவு என்பது அது குறைந்து விட்டால், அழிந்து விட்டால், மீண்டும் பாவம் செய்யாமல் இருந்தால், அப்போ என்னாச்சு அப்படின்னா, இப்போது நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இப்பொழுது இந்த பாவப்பதிவு மட்டுமே. இப்போ அவர் அமைதியாக நிறைவாக ஒரு மகான் இருக்கிறாரே, அதை நாம் இந்த வார்த்தையை கொண்டு சொல்லுகிறோமா? சிந்தித்து பாருங்கள். அவர் அமைதியை சுமந்து கொண்டிருக்கிறார், அன்பை சுமந்து கொண்டிருக்கிறார், ஆனந்தத்தை சுமந்து கொண்டிருக்கிறார். இப்படி சொல்கிறோமா? இல்லை. அவர் அமைதியாக இருக்கிறார், ஆனந்தமாக இருக்கிறார், மகிழ்ச்சியாக இருக்கிறார், அவ்வளோதான். அப்போ அது சுமை அல்ல. சுமை என்று சொன்னாலே அது துன்பம். துன்பம். சரி, இப்போது இந்த பாவப்பதிவுகளை சுமந்து கொண்டிருப்பது என்பது ஒன்று. இப்போது பாவப்பதிவு இருந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு நிலை ஒன்று. இப்போ என்னன்னா, இது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கணும். எப்படின்னா, இந்த பாவப்பதிவாக இருந்தாலும் சரி, புண்ணிய பதிவாக இருந்தாலும் சரி, இரண்டுமே ஒரு செயலால் பதியப்பட்ட பதிவு. இரண்டுமே செயல்பதிவு. இதை நாம் தமிழானந்த யோகம் செயல்பதிவு என்ற ஒரு புதிய வார்த்தையை கொண்டு இந்த சமுதாயத்துக்கு விளக்குவதற்காக முற்படுகிறது. நீங்கள் செயல்பதிவு என்று ஒரு வார்த்தையை நீங்கள் பொதுவாக வேதாத்திரியத்தில் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். ஒரு செயல் செய்கிறோம், அந்த செயலால் ஒரு பதிவு வருகிறது என்று சொன்னால் அது செயலால் வந்த பதிவு செயல்பதிவு. அப்படி தானே? இப்படி எடுத்துக்கொள்ளுங்கள். அது புண்ணிய செயல் செய்தாலும் பாவச் செயல் செய்தாலும், துன்பம் கொடுத்தாலும் துன்பம் போக்கினாலும் அது ஒரு செயல். அந்த செயல் பதிகிறது, பதியத்தான் செய்யும். அப்போ இரண்டையுமே அந்த செயல் பதிகிறது என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ எல்லாமே ஒரே மாதிரி செயல்பதிவாகவே இருக்கிறதா என்று சொன்னால், அந்த செயல்பதிவாகவே இருப்பது என்பது புண்ணிய பதிவு என்பதில் நடக்கிறது. புண்ணிய பதிவிலே அது செயல்பதிவாகவே இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அது செய்து முடித்த அடுத்த சனமே அதற்குரிய விளைவு வந்துவிடுகிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பாவம் என்பதை நீக்கிவிடுகிறது. அதற்கு விளைவு ஆகிவிட்டது. அது செயல்பதிவாகத்தான் இருக்கும். அதற்கு விளைவு என்று ஒன்று வருவதற்கு எதுவும் இல்லை. உடனடியாக விளைவு வந்துவிட்டது. வேதாத்திரியத்தில் கூட நிறைய பேர் இந்த புண்ணிய பதிவை விளைவு வரக்கூடிய பதிவுகளாக நாம் சேர்த்து வைத்து பின்னால் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இது வேதாத்திரியத்துக்கு முரணான கருத்து. இப்படி ஒரு ஆசையை காட்டி அவர்கள் அந்த அன்பர்களை மோசம் செய்வதற்காக சொல்லக்கூடிய கருத்தாகத்தான் இருக்கும். எப்படி என்று சொல்ல, புண்ணியத்தை சேர்க்கறதுக்கு நாங்கள் வழி சொல்லித்தரோம், சேர்த்து வச்சு நீங்கள் அப்படி அனுபவிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட்டம் வரும். உங்களையெல்லாம் கூட்டி உங்களிடம் அவர்கள் பணம் பறிக்கக்கூடிய ஒரு செயலை செய்வதற்காக அதை அப்படி சொல்லலாமே தவிர, உண்மையில் அதை அப்படி சேர்த்து வைத்து அதை அனுபவிக்கக்கூடியதாக வேதாத்ரி மகரிஷியினுடைய தத்துவம் சொல்லவில்லை. இதை ஏன் அடித்து சொல்கிறேன் என்று சொன்னால், வேதாத்ரி மகரிஷியினுடைய அந்த தத்துவ சிந்தனைகளிலே, தற்சோதனை சிந்தனைகளிலே புண்ணிய பதிவுகளும் அதை சேர்க்கும் வழிகளும் என்று ஒரு தலைப்பு மகரிஷி அவர்களால் கொடுக்கப்படவும் இல்லை. மகரிஷி அவர்கள் அவரது காலத்தில் பேசியதே இல்லை. நாங்கள் உடனிருந்து கேட்ட வரை அப்படி ஒரு பதிவு, அப்படி ஒரு பேச்சு அவரிடமிருந்து நான் கேட்டதில்லை. சரி, அப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணணும். முதல்ல இந்த புண்ணிய பதிவு என்பது அதாவது விளைவு வரக்கூடிய பதிவாக நாம் சுமந்து கொண்டு இருப்பது இல்லை. சரி, விளைவுங்கிறதுக்கு அது இல்லை. அது விளைவு உடனடியாக வந்து விடுகிறது. அப்போ அது ஆனால் செயல்பதிவாக இருக்கும்.
செயல்பதிவு இல்லாமல் போகாது. இப்போ என்ன, அது பாவப்பதிவு, அதுவும் செயல்பதிவு தானே. ஆனால் அதுக்கு விளைவு வரவில்லை. விளைவு காலத்தால் வருகிறது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். பாவப்பதிவுக்குத்தான் விளைவு காலத்தால் வரும். ஏன்? அது துன்பமாக வரக்கூடியது. அது உடனே வந்தால் மனிதனால் தாங்க முடியாது. இறைவனுடைய அன்பு அதை காலத்தால் வரக்கூடிய அளவுக்கு அதை நீடித்து தள்ளி போட்டு விடுகிறது. போட்டுவிட்டு நீ புண்ணியம் செய்து அதை அழித்துக் கொள்வது என்று சொன்னால் அது உன்னுடைய 6வது அறிவின் திறன். நீ அழித்துக்கொள். அது வராமல் தடுத்துக்கொள்வதற்கு உனக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்கிறேன் என்று கொடுப்பது தான் அது காலத்தால் அதை தள்ளி போடுவது. அப்போ அது விளைவு வரவேண்டி இருக்கிறது. என்ன விளைவு? துன்ப விளைவு வரவேண்டி இருக்கிறது. அப்போ என்ன ஆகுது? அந்த பதிவைத்தான் அந்த காலம் வரை நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அது சுமையாகத்தானே இருக்கும். அந்த சுமை கஷ்டமாகத்தானே இருக்கும். ஏன்? அது சுமந்து கொண்டு இருக்கிறோம். அது எந்த நேரத்தில் வேணாலும் துன்பமாக வரலாம். அதனால்தான் அது நமக்கு சுமை என்ற ஒரு வார்த்தையால் நாம் அதை சொல்லுகிறோம். அது சுமையாக இருக்கிறது. அப்போ செயல்பதிவாக பாவம் புண்ணியம் ரெண்டும் பதிந்து ரெண்டுமே நம்மளுடைய கர்மயத்தில் இருந்தாலும் அந்த புண்ணியம் என்ற பதிவு, அந்த செயல்பதிவு நமக்கு சுமையாக இல்லை, சுமையாகவும் இல்லை. அது மகிழ்ச்சி, ஆனந்தம், நிறைவு அப்படியும் இல்லை. அது ஒரு பதிவு இருக்கிறது. அந்த புண்ணியம் என்ற செயல்பதிவு மீண்டும் எண்ணமாக வந்து மீண்டும் செயலாக செய்து இன்னொரு பாவப்பதிவை அளிப்பதற்கு அது உதவும். இப்போ இங்கே பாவப்பதிவு இருக்கிறதே, அது துன்பமாக வருவதற்கு காத்திருக்கிறது. எப்பொழுது வருமோ என்ற ஒரு பயம் இருக்கிறது அல்லவா, அதுதான் சுமை. நமக்கு வந்து விடுமோ என்பதுதான் சுமை. ஆனால் இப்படி சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் ஒரு பாவச் செயலை செய்யும்போது இதை செய்தால் அது சுமையான பாவப்பதிவாக மாறி நமக்கு அது ஒரு பயத்தை கொடுக்குமே, இதை செய்யாமல் இருக்க வேண்டுமே என்று சிந்திக்கிறானா? சிந்திக்கவில்லை. இதை யார் சிந்திக்க முடியும்? வேதாத்திரிய தத்துவத்தின் மூலமாக இந்த கர்மவினை தத்துவத்தை தெளிவாக தெரிந்து கொண்டவனால் மட்டும்தான் அதை சிந்திக்க முடியும். தெளிவாக தெரிந்து கொண்டவன் மட்டும்தான். இன்றைக்கு வேதாத்திரியம் படித்தவர்கள் அத்தனை பேரும் அந்த பாவப்பதிவுகளை மீண்டும் 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 செய்து கொண்டே இருக்கிறார்கள், பார்த்து கொண்டே இருக்கிறோம். பெரிய ஆசிரியர்கள் கூட, வேதாத்திரிய ஆசிரியர்கள் கூட இங்கு இந்த வேதாத்திரியத்தை நடத்தி கொண்டு அங்கு பாவம் என்ற செயலை செய்து கொண்டே இருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பெரிய பெரிய பாவத்தை கூட செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்போ இது மக்களால் இங்கு பகிரப்படுகிறது. எப்படி இதை பேசிக்கொண்டு எப்படி இதை செய்ய முடிகிறது என்று பலர் கேள்வி கேட்கிறார்கள். நமது ஆனந்த யோகம் ஒரு பதிவில் கூட ஒரு அன்பர் அந்த கமெண்ட்டில் அப்படி ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். வேதாத்திரியம் என்ற ஒரு ஆன்மீகமே படிக்காத ஒரு மனிதன் கூட செய்யாத செயல்களை இதில் ஆசிரியராக இருந்து கொண்டு இருப்பவர் செய்கிறாரே என்று ஒருவர் அதில் பெரிய கேள்வியை கேட்டிருந்தார். அப்படி என்றால் சமுதாயம் இதை உற்று பார்க்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போது இந்த வேதாத்திரியத்தில் உள்ள கர்மவினை தத்துவத்தை தெளிவாக புரிந்திருந்தால் நம்மளால் அந்த அளவுக்கான பெரிய செயல்களை செய்ய முடியாது. ஏன்? ஏற்கனவே இது சுமையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்காக? ஒரு புதிய சுமையை நாம் உண்டு பண்ண வேண்டும். அப்போ அதை செய்யக்கூடாது என்ற ஒரு நிலை வரும். நான் அறுதியிட்டு சொல்லுவேன். அதாவது துன்பம் கொடுக்கும் செயல்களை, பெரிய அளவில் இருக்கக்கூடிய துன்பம் கொடுக்கக்கூடிய செயல்களை பணத்துக்காக, பொருளுக்காக, சொத்து சேர்க்க வேண்டும் என்பதற்காக, அதை எவ்வளவு பணம் வந்தாலும் இவ்வளவு பெரிய துன்பத்தை கொடுப்பதற்கு யாருக்கு மனம் கூசுகிறதோ அவர் மட்டும்தான் வேதாத்திரிய உண்மை சீடனாக இருக்க முடியும். நாம் அதனால தான் சொல்கிறோம், நம்ம தமிழானந்த யோகத்தில் வேதாத்திரிய உண்மை சீடர்கள் என்று சொல்வோம். யார் உண்மை சீடர்கள்? துன்பம் கொடுப்பதற்கு மனம் கூசுகிறதே, துன்பம் கொடுப்பதை நிறுத்தி இருக்கிறார்களே,
குறைத்திருக்கிறார்களே அவர்கள் மட்டும்தான் வேதாத்திரிய உண்மை சீடர்கள். எல்லாருக்கும் துன்பத்தை கொடுத்துக்கிட்டே வேதாத்திரியம் நாங்கள் பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்றால் அது உண்மை சீடர்கள் அல்ல. அது சும்மா வெறும் அதை படித்து கொண்டு அந்த பாடத்தை நடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அங்கு ஏன் என்று சொல்கிறோம் என்று சொன்னார், இங்கு பாடம் நடத்துவது முக்கியமல்ல, செயல் மாற்றம்தான் முக்கியம். செயல் மாற்றம்தான் முக்கியம். எந்த அளவிலும் மனிதர்களுடைய மனதை துன்பப்படுத்தி விடாமல் இருப்பவன் தான் வேதாத்திரிய சீடனாக இருக்க முடியும். சரி, அப்போ இந்த சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றை செய்ய மாட்டான். சரி, இப்பொழுது இது காலத்தால் வரும் வரை சுமையாக இருக்கிறது. இப்போது அந்த செயல்பதிவு, இந்த பாவத்தில் உள்ள செயல்பதிவு அது என்னமாகவும் வரும், விளைவாக வர இருக்கிறது என்று சொல்கிறோமே, அது விளைவாக வர இருக்கிறது என்று சொல்லுகிறோமே, அது மீண்டும் எண்ணமாகவும் வரும். அப்போ எண்ணமாக வருகிறது என்று சொன்னால் அது மீண்டும் செயலாக மாறினால் மீண்டும் ஒரு சுமையாக மாறிவிடும். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, அதை செயல்படுத்தக்கூடாது என்பது தான் வேதாத்திரியத்தில் தற்சோதனை. சரி, இப்போது இது இந்த பாவப்பதிவு விளைவாக வரக்கூடிய அந்த சுமை இருக்கிறதே, அதை அழித்து விட்டால் என்று சொன்னால் அதை செயலிழக்க செய்து விட்டால். எப்படி செயலிழக்க செய்வது? இப்போ ஒரு புண்ணியம் என்ற ஒன்று பதிகிறது, அது ஒரு பாவப்பதிவை செயலிழக்க செய்து விடுகிறது. ஆமாம், செயலிழக்க செய்து விடுகிறது என்று சொன்னால் அது விளைவாக வரக்கூடியது வராமல் நிறுத்தப்படுகிறது. சரி, அப்போ அந்த பாவப்பதிவு, அந்த செயல்பதிவு, அந்த பாவப்பதிவில் இருக்கக்கூடிய செயல்பதிவு இருந்து கொண்டே தானே இருக்கும், இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அது சுமையாக இருக்காது, நம்மிடம்தான் இருக்கும், சுமையாக இருக்காது. இப்போது பாவப்பதிவு இருக்கிறது, அது மீண்டும் எண்ணமாக வரும். ஆனால் அதற்கு விளைவு வருவது இல்லை, அது நீக்கப்பட்டு விட்டது. அப்போ சுமை குறைஞ்சிருச்சா? ஆனால் எண்ணமாக வருமே, அந்த பயம் இருக்க வேண்டும், அந்த விழிப்புணர்வு தான் இருக்க வேண்டும். வரட்டும், நான் அதை செயல்படுத்த மாட்டேன், அவ்வளோதானே. எண்ணமாக வருவதனால் ஒன்றும் மீண்டும் பதியப்படுவது இல்லை. அந்த எண்ணத்துக்கு நாம் இடம் கொடுத்து அதை சொல்லாகவோ செயலாகவோ மாற்றினால்தான் அது பதியுமே தவிர அந்த வெறும் வரக்கூடிய எண்ணம் நமக்கு பதிவாகாது. நாம ஒரு எண்ணத்தை தூண்டினோம் என்று சொன்னால் அது பதிவு. ஆனால் அதுவாக ஒரு எண்ணம் வருகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள், அது நமக்கு பதிவாகாது. அப்போ அந்த இடத்துல அப்போ அது சுமை அல்ல, ஆனால் இருக்கிறது, ஆனால் சுமை இல்லை. இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு சிறிய கதை. என்ன என்று சொன்னால், ஒரு மாடு, அது மேலே ஒரு புல்லுக்கட்டு வச்சுட்டு ஒரு காட்டு வழியாக ஒருவன் செல்லுகிறான். காட்டு வழியாக நடந்து சென்று கொண்டே இருக்கிறான். மதியம் களைப்பாகிவிட்டது. ஒரு மரத்தடியில் அந்த நிலையில் அந்த மாட்டை கட்டிவிட்டு அவன் கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிடுகிறான். இந்த மாட்டின் முதுகின் மேல் இருக்கக்கூடிய அந்த புல்லுக்கட்டு இருக்கு இல்லையா, அது இந்த மாடு என்ன ஆகுது, இந்த புல்லை வர சுமந்துக்கிட்டே வர வேண்டியிருக்கு, சுமையாக இருக்கிறது என்று அது உணர்ந்து கொண்டே, அந்த சுமையை உணர்வை உணர்ந்து கொண்டே வருது. இப்படி புல்லுக்கட்டை மேலே வச்சு நம்மகிட்ட கட்டி சுமக்க விட்டானேன்னு நினைக்குது. இப்போ அந்த புல்லுக்கட்டை எடுத்து கீழே போட்டான். அந்த புல்லுக்கட்டு முழுவதையும் அந்த மாடு சாப்பிட்டு விட்டது. சாப்பிட்ட பிறகு அப்புறம் இவனும் சாப்பிட்டான், திரும்பி நடக்க ஆரம்பித்தான். அப்பொழுது அந்த மாடு நினைக்கிறதாம், அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, எப்படி புல்லுக்கட்டை சுமந்து முதுகெல்லாம் வலிப்பா, இப்போ தான் அந்த சுமையே இல்லாமல் நான் எப்படி போகிறேன், நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. இப்போ புல்லுக்கட்டு எங்கே இருக்குது, அதனுடைய வயிற்றுக்குள் போயிடுச்சு. அதுக்கிட்ட இருக்கா இல்லையா, அந்த புல்லுக்கட்டு அதுக்கிட்ட தான் இருக்குது. ஏன் சுமையாக தெரியவில்லை? அது வெளியில் இருக்கும் பொழுது சுமையாக தெரிகிறது. அது சாப்பிட்டு உள்ளே போயிடுச்சு, உள்ளே சாப்பிட்டுச்சு, இப்போ சுமையாக தெரியவில்லை. இப்போ இதிலிருந்து என்ன புரிந்து கொள்ளலாம்? வெளியில் இருக்கும்போது அப்படின்னு சொன்னால் அது விளைவாக வருவதற்காக காத்து கொண்டு இருக்கும் பொழுது அது சுமை. அது விளைவு வராமல் அதை புண்ணியம் செய்து அழித்து விட்டோம் என்று சொன்னால் அது விளைவு வராது, ஆனால் இருக்கிறது. அது மீண்டும் எண்ணமாகத்தான் வராது, நம்மிடம்தான் இருக்கிறது, ஆனால் சுமையாக இருப்பதில்லை. அப்போ
பாவப்பதிவை மட்டும்தான் மனிதன் சுமக்கிறான். அந்த பதிவையே சமன் செய்துவிட்டு போக்கிவிட்டால் அது சுமையாக இருக்காது. இதற்காகத்தான் பாவப்பதிவுகளும் அதை போக்கும் வழிகளும் என்ற ஒரு தலைப்பை மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எவ்வளோ அற்புதமான தலைப்பு! எவ்வளோ அற்புதமான தலைப்பில் தற்சோதனையாக கொடுத்து மனிதர்களை அந்த சுமையை குறைப்பதற்காக மகரிஷி அவர்கள் இந்த தத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள். எவ்வளவு பேர் குறைத்திருக்கிறோம், எவ்வளவு பேர் குறைத்திருக்கிறோம். இப்போ சிந்தனை செய்து பாருங்கள், இதை குறைத்து பாருங்கள், சுகமாக இருக்கும். அப்பொழுது இந்த சுமையை நீக்கிவிட்டீர்கள் என்று சொன்னால் சுகம் தானாக வரும். அப்படி இல்லாமல் நீங்கள் சுகத்தை தேடி எந்த ஒரு நிரந்தரமான நிலைத்த சுகத்தையும் தேட முடியாது. இது எத்தனை பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் தேட முடியாது. எவ்வளவு பெரிய புகழ் வாய்ந்த அதிகாரம் வாய்ந்த ஒரு அதிகாரியாக இருந்தாலும் பெரிய அன்பர்களாக இருந்தாலும் அதை பெற முடியாது. நிலைத்த சுகம், நீடித்த சுகம் பெற வேண்டும் என்று சொன்னால், சுமை குறைய வேண்டும் என்று சொன்னால், பாவப்பதிவு நீங்க வேண்டும். அது நீங்க வேண்டும் என்று சொன்னால் புண்ணியம் செய்ய வேண்டும். அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? துன்பம் போக்கும் செயல்களை செய்ய வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும். இதெல்லாம் செய்யணும், புண்ணிய காரியங்களை செய்யணும். இப்போ நம்ம என்ன செய்யலாம்? இந்த சிந்தனையை இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அதை அனுப்பி பகிர்ந்து பாருங்கள். இதை கேட்டு ஒருவர் அவருடைய துன்பத்தை போக்கினார் என்று சொன்னால் உங்களுடைய சுமை ஒன்று குறைகிறது. என்ன செய்யலாம்? இந்த பதிவை ஒரு பல லட்சம் பேருக்கு இதை பகிர்ந்து அனுப்பலாமா? பார்ப்போம் எவ்வளவு பேர் பார்க்கிறார்கள் என்று, இந்த பதிவு எந்த அளவுக்கு பகிரப்படுகிறது என்று நாமும் பார்ப்போம். நீங்கள் இதை கேட்கிறீர்களா? இதை கேட்டுவிட்டு புண்ணியம் என்ற ஒரு செயல் செய்து சுமையை குறைக்கிறீர்களா என்பதை இந்த பதிவு எவ்வளவு தூரத்துக்கு நாம் இந்த சமுதாயத்தில் பகிர்கிறோம் என்பதில் நாம் அதை ஒரு அளவீடாக அறிந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன்.